கடவுள் அருள் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஜோதிடர் சந்திரன் பரமத்திவேலிலிருந்து பேசுகிற நண்பர்களை, தமிழ் புத்தாண்டு அதாவது ஏப்ரல் 14ஆம் தேதி 4/2026 சித்திரை 1 பிறக்கிறது. தமிழ் வருடம், நம்மளோட தமிழ் வருடம் பெறுவது தமிழோட கலாச்சாரம், தமிழோட பண்பாடுகள் மிக உயர்ந்த ஒரு நிலையில் உலகமுள்ளாக இருக்கிறது என்ற ஒரு கருத்தை முன்வைக்கிறேன். அதேமாதிரி இந்த தமிழோட வருடம் இந்த ஆண்டு அனைவருக்கும் பொதுவான ராசி பலன் மூலமாக உங்களோட ராசிக்கெல்லாம் இந்த தமிழ் ஆண்டு எப்படி இருக்கும், எந்த மாதிரி ஒரு நிலைப்பாடு கொடுக்கும் என்பதை பொதுவான ராசி மூலமாக பொதுவான ராசி பலன் 12 ராசி வழியாகவும் உங்களோட ராசியை இந்த சேனல் வழியாக மனமகிழ்ச்சியுடன் மன சந்தோஷத்துடன் இதை பகிர்ந்து கொள்கிற நண்பர்களை அனைவரும் கேட்டுவிட்டு தங்களோட கருத்தையும் தங்களோட கமெண்டையும் தங்களோட லைக்கையும் மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப்பும் மறக்காமல் பண்ணிடுங்க நண்பர்களை. சிம்ம ராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். சிம்மராசி அனைவருக்குமே இந்த தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பரமத்திவேலிலிருந்து சந்திரன் ஜோதிடர். அதாவது உங்களோட ராசிக்கு இந்த ஆண்டு எப்படி இருக்கும், உங்களோட ராசி அதிபதியாக வரக்கூடியவர் சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துல போய் உச்சம் பெறுகிறார். அது பாதகமாக இருந்தாலும் அது உங்களுக்கு சாதகமாகக்கூடிய தன்மை உங்களுக்கு உண்டு. சிம்மராசிக்காரங்களுக்கு எப்பொழுதுமே ஒரு அரசு சார்ந்து அரசியல் சார்ந்து பொது தொடர்பிலாம் கொஞ்சம் ஜொலிக்கக்கூடிய மனிதர்களாக இருப்பாங்கன்னு வச்சுங்களேன். பொது தொடர்பிலும் பொது மனிதர்களோட ஒரு ஜொலிக்கக்கூடியவர்களாகவும் இருப்பாங்க, ஜெயிக்கக்கூடியவர்களாகவும் இருப்பாங்க. ஆனால் இப்போ அஷ்டமச்சனி வேறு நடக்குதுங்களே. அஷ்டமச்சனி நடக்கிறனால ஏதாச்சும் நமக்கு அவமானத்தையும் அசிங்கத்தையும் கொடுத்துருமா அப்படிங்கிறது ஒரு நிலைப்பாடு இந்த சனிப்பயிற்சிக்கு சொல்லியிருப்போம், நானே சொல்லியிருப்போம்னு வச்சுங்களேன். அப்போ இந்த தமிழ் புத்தாண்டு வேறு பிறக்குது. அப்போ தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு உங்கள் ராசி அதிபதி உச்சம் பெற்று யாரோட உச்சம் பெற்றிருக்கான்னா, அதாவது முயற்சி ஸ்தானாதிபதியும் தொழில் ஸ்தானாதிபதியும் கூடக்கூடிய சுக்கரனோட சேர்க்கை பெற்று அங்கே உச்சமாகிறார். உச்சமாகி 1 மாத காலம் அங்கே தான் இருப்பார். அதாவது சித்திரை மாதம் ஃபுல்லாகவே சூரிய பகவான் மேசத்தில் தான் இருப்பார். மேசத்தில் உங்களுக்கு அந்த இடம் ஒரு பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய இடங்க. அந்த பாக்கியமும் ஒரு பாதகத்தை ஏற்படுத்தும். ஏன்னா அந்த பாதகாதிபதி வலுவற்று போயிட்டார். அந்த பாதகத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் பார்த்திங்கன்னா செவ்வாய் பகவானுங்க. அப்போ செவ்வாய் பகவான் அந்த ஸ்தானத்துக்கு போய் 12 அஷ்டமத்துக்கு போயிட்டார். அஷ்டமத்தில் பார்த்திங்கன்னா சனி பகவான், செவ்வாய் பகவான், அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா புதன் பகவான். அதாவது உங்கள் ராசி அதிபதி 2ஆம் அதிபதியும் லாபாதிபதியும் அஷ்டமத்துக்கு போயிட்டார். அப்போ 2ஆம் அதிபதி 11ஆம் அதிபதி அங்கே சேர்க்கை பெற்றிருப்பது நீசமாயிட்டாங்க. அப்போ நீசம் பெற்றிருக்கும்போது என்னென்னா, சிம்ம ராசிக்காரங்களுக்கு பொருளாதார ஒரு இழப்பு நஷ்டம் ஏதாவது ஒரு ரூபத்தில் ஒரு செலவை கொடுக்கும். யாருக்காச்சும் நீங்கள் பணம் வாங்கி கொடுத்தீங்கன்னா அதனால் ஒரு அசிங்க அவமானத்தை ஏற்படுத்திடும். தர முடியாது, போடா உன்னால் பண்ணுறதை பண்ணிக்கிட அப்படின்னா ஏதாவது ஒரு பிரச்சனை மூலிமா நீங்கள் ஒரு கேஸ் போடக்கூடிய தன்மையெல்லாம் வந்துடும். கோர்ட்டுக்கெலாம் போகக்கூடிய தன்மை, போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகக்கூடிய தன்மையெல்லாம் சிம்மராசிக்காரங்களுக்கு கொடுத்துருங்க. மிக கவனமுடன் இருங்க. இதுக்கெல்லாம் நீங்கள் போகாதீங்க. போகக்கூடிய தன்மை வருங்க. ஒரு பணம் தள்ளி அதுக்காக நம்ம ஒருத்தரை போச்சு. ஏன்னா செவ்வாயோட சனி செவ்வாய் சேர்க்கப்பட்டிருக்குதுங்க. சனிங்கிறது ஒரு பிரச்சனையை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம், ஒரு சிக்கலை ஏற்படுத்தும். செவ்வாய்ங்கிறது ஒரு வம்பு வழக்கையும் கொடுத்துட்டு ஒரு போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போகக்கூடிய தன்மையும் கோர்ட்டுக்கு போகக்கூடிய தன்மையை ஏற்படுத்திடும். ஏன்னா புதன் இல்லீகல் கிரகம் மாதிரி ஒரு எழுத்துக்கு உண்டான கிரகம், ஒரு செக்குக்கு உண்டான கிரகம், ஒரு கையெழுத்து மூலிமா ஒரு பிரச்சனை, ஒருத்தருக்கு பணம் வாங்கி கொடுத்தது பிரச்சனை, இந்த மாதிரி ஒரு தன்மையெல்லாம் சிம்மராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால் இந்த ஆண்டு சித்திரை மாதம் அது உங்களுக்கு அதிகமாக கொடுத்துரும். ஏன்னா உங்கள் ராசி அதிபதி போய் பாதகத்தில் உட்காந்துட்டாரு. அப்போ நமக்கு ஒரு சாதகம் இருந்தாலும் அங்கே ஒரு பாதகமும் இருக்குது அது சுக்கரனோட சேர்ந்துட்டாரு அப்படிங்கிறது. ஏன்னா சுக்கரன் ஒரு பகையான கிரகம் இருந்தாலும் அந்த வீட்டில் உச்சம் பார்த்தீங்கன்னா சூரியனுக்கு தான் பலம் அதிகம், சுக்கரனுக்கு பலம் குறைவு தான். அதனால் பயப்பட தேவையில்லை. ஆனால் உங்கள் ராசியில் கேது பகவான் இருக்கார் பாருங்கள். அந்த கேது பகவான் உங்களுக்கு மிகப்பெரிய எதிரிங்க. சூரியன் வீட்டில் கேது இருந்தால் அந்த சூரியனோட தன்மையை, அதாவது ஒளித்தன்மையை குறைக்கக்கூடிய வல்லமை பெற்றவராக இருக்கிறார். அதனால் மிக கவனமுடன் இருக்குன்னு சொல்கிறேன். எதில் எச்சரிக்கையுடன் இருங்க. அதே மாதிரி உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் பார்க்கும்போது சந்திரன் ராகு சேர்க்கை பெற்றிருப்பது அவ்வளோ நல்லதான்னு பார்த்தா நல்லது இல்லைங்க. சந்திரன் ராகு 7ஆம் இடத்துலேருந்து உங்கள் ராசியை பார்க்குறாங்க, 2 பேரும் பார்ப்பது அவ்வளோ நல்லதில்லை. அப்போ எதில் நல்லதுன்னா ஒரு நண்பர்கள் மூலயமா ஒரு கூட்டு பிஸ்னஸ் செய்வது, நண்பர்களோட ஏதோ கூட்டு ஒப்பந்தம் போட்டு ஏதாச்சும் நண்பர்கள் ஒரு பணம் கொடுத்து அதனால் ஒரு அசிங்கப்படுவது, ஏமாறுவது, நண்பர் மூலிமா ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வர்றது இந்த காலகட்டம் உங்களுக்கு கொடுத்துருங்க. நண்பர்களால் பிரச்சனை, அதே மாதிரி உங்களுக்கு வரக்கூடிய கலஸ்தர மனைவி இவங்களாம் இருக்காங்கன்னா அவங்களுக்கு மூலிமா ஏதாச்சும் ஒரு தொழில் செஞ்சவங்க மேலே ஒரு நஷ்டப்படக்கூடிய ஒரு தன்மையும் வந்துருங்க. அதனால் இந்த காலகட்டம் நீங்கள் செய்யாமல் இருப்பது, அவங்க மேலே எதுவும் பண்ணாமல் இருந்தாவே நல்லதுங்க.
கணவன் மனைவி உறவுக்குள்ளே ஒரு எப்போவுமே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோடுங்க, விட்டு கொடுத்து போங்க. ஏன்னா விட்டு கொடுத்து போகிறவங்க வாழ்க்கை கெட்டு போகிறது இல்லைன்னு சாஸ்திரமே சொல்லுது. அதனால் விட்டு கொடுத்து போகிறது. ஏன்னா 7ஆம் இடம் சந்திரன் ராகு. சந்திரன் ராகுனாவே ஒரு பெண் வகையில் பிரச்சனை கொடுத்துரும். பெண்களால் பிரச்சனை, ஆண்களுக்கு பெண்களால் பிரச்சனை, பெண்களுக்கு ஆண்களால் பிரச்சனை அப்படிங்கிற ஒரு தன்மை. அதாவது 7ஆம் இடங்கிறது ஒரு பிரச்சனையை கொடுக்கக்கூடிய ஒரு தன்மையாக சிம்மராசிக்காரங்களுக்கு அதிக அளவில் இருக்குதுங்க. அப்போ நீங்கள் எதுலேயுமே ஒரு நண்பர்களிடையும் சரி, உங்களுக்கு பழகுனவங்களையும் சரி, எதுலேயும் கவனமுடன் இருப்பது நல்லது. பொருளாதாரத்தில் ரீதியாக ஒரு சிக்கலையும் கொடுக்கக்கூடிய தன்மை. அப்போ ஆதாயம் பார்த்திங்கன்னா, ஒரு வரவு உங்களுக்கு இந்த ஆண்டு பார்த்திங்கன்னா எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, வரவு 5 தான் இருக்குது. அதே மாதிரி செலவு 5. வரவுக்கும் செலவுக்கும் சரியாக போச்சு, ஒன்றும் இல்லை அப்படின்னா பட்ஜெட்டு போட்டோம், பட்ஜெட்டில் பார்த்திங்கன்னா எல்லாம் சரியாக போச்சு அப்படிங்கிற தன்மை தான். வரவுக்கும் செலவுக்கு கரெக்டாக இருப்பது நல்லதுங்க. என்னை பொறுத்தளவுக்கு சரிசமமாக போயிடுது. அதனால் பெரிய லாஸ் நமக்கு இல்லை, எதுவுமே கிடையாதுன்னு சொல்லுது. அப்போ இந்த ஆண்டு உங்களுக்கு குரு பகவான் வந்து 11ஆம் இடம் லாபஸ்தானத்தில் இருக்கார். அதாவது லாபம் யார் மூலியமாக இருக்குதுன்னா, உங்களோட பிள்ளைங்க, புத்திரஸ்தானம், பூர்வ புண்ணியம் என்று சொல்லக்கூடிய லாபத்தில் போய் உட்காந்துருக்குது. அஷ்டமாதிபதி லாபத்தில் உட்காந்துருக்கார். அப்போ ஏதோ ஒரு மூலிமா நமக்கு லாபத்தையும் கொடுக்குது. பிள்ளைங்களால் நமக்கு ஒரு நல்ல ஒரு ஆதாயம், நல்ல பேரை கொடுக்குது. அப்படி சிம்மராசிக்காரங்களுக்கு இவங்களுக்கு தான் ஒரு கஷ்டம் அப்படின்னு இருந்தால் கூட பிள்ளைங்களால் ஒரு நம்பிக்கையும் நமக்கு அவங்களால ஒரு ஆறுதலும் பக்கபலமாக இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டை இந்த குரு பகவான் 11ஆம் இடத்துல இருக்கிறதுனால புத்திரர்களால் ஒரு ஆதாயம் உண்டு அப்படிங்கிற தன்மை இந்த சித்திரை மாதத்தில் உங்களுக்கு அந்த நிகழ்வு நல்லா இருக்குது என்ற ஒரு கருத்தையும் முன்வைக்கிறேன். அடுத்தது உங்கள் ராசியோட பலனை சொல்லியிருக்கிறேன். இந்த ராசிக்கு அஷ்டமச்சனி வேறு நடக்குது. உங்களுக்கு ஆதாயம் 5, செலவும் 5. அதனால் வரவுக்கும் செலவுக்கும் இந்த ஆண்டு சரியாக இருக்கும். அப்போ இந்த ஆண்டு நீங்கள் வந்து நண்பர்கள் இடத்துலையும் பொது இடத்துலையும் கொஞ்சம் கவனமுடன் இருக்க வேண்டும். ஒப்பந்தம் எதுவும் போட வேண்டாங்க, போட்டால் லாஸ் ஆயிரும். தொழில் அதிக முதலீடும் செய்யாமல் இருப்பது நல்லது. தொழிற்சானாதிபதி அதுக்கு விரயத்தில் உட்காந்துட்டார். அப்போ தொழில் முதலீடு வேண்டாங்க என்ற கருத்தை முன்வைக்கிறேன். இந்த சிம்மராசி நேயர்களுக்கு இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்கள் ராசி பலன் எப்படி இருப்பது இந்த சேனல் வழியாக கருத்தை பதிவிடுங்க நண்பர்களே. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.